தேன்பெட்டியில் இருக்க தேனீகள் சில நேரங்களில் தேன் கூட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலேயே கூடு மாதிரி அமைச்சு தொங்கிட்டு இருக்குங்க. அதுக்கு முக்கியமாக 3 காரணங்கள் இருக்குதுங்க. முதல் காரணம் வந்து அந்த தேன்பெட்டியில் வந்து கூட்டம், அதாவது பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இடம் இல்லாமல் வெளியில் வந்து உட்காந்துருக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் தேன்பெட்டி வச்சிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சூடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை வந்து தாங்க முடியாமல் வெளியில் வந்து உட்காந்து அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கைகள் அடித்து உட்காந்துருக்குங்க. மூணாவது விஷயம் தான் முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி பெட்டி வச்சிருப்பீங்க, அதில் ஒரு ராணி தேனி இருக்கும், மீதியெல்லாம் ஃபுல்லாக வேலைக்கார தேனீக்கள் இருக்குங்க. அந்த ராணி தேனி தான் வேலைக்கார தேனீக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து வேலைக்கார தேனீக்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டுமோ பார்த்தீங்கன்னா அந்த ராணி தேனி வந்து வேலைக்கார தேனீக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அந்த நேரத்தில் வேலைக்கார தேனீக்கெல்லாம் சேர்ந்து புதுசாக ராணி தேனி உருவாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா குயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெடி பண்ணுங்க. அந்த குயின் செல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குயினாக பார்த்தீங்கன்னா பறிச்சு வெளியே வரும். அப்போ ஒவ்வொரு குயின் வருமோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூட்டத்தை கூடி தனித்தனியாக போயிருங்க. இது வந்து செட்டு பிரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செட்டு பிரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ராணி தேனீகள் இல்லாமல் போயிருங்க. அந்த ராணி தேனி இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் வந்து இது மாதிரி கூடு மாதிரி அமைச்சு தொங்கிட்டு இருக்குங்க. இது பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பெட்டியில் வந்து ராணி தேனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க.